Hello friends, City Car Trainers, professional personalized car training services in Chennai at Doorstep. Viewers, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட மேடம் இருக்காங்க. மேடம் டுடே 5th day of class. அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா how to manage on a flyover. ஒரு பிகினர்ஸ் வந்து ஃப்ளைஓவரில் ட்ரைவ் பண்ணும்போது அவங்க என்ன விஷயம் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும், என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணணும், என்ன ஸ்டெப்ஸ் அப்ளை பண்ணணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு சூஸ் பண்ணியிருக்கிற ஃப்ளைஓவர் வந்து பார்த்தீங்கன்னா கத்திப்பரா ஃப்ளைஓவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேடம் வச்சிருக்கிற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுலேரியோ ஏஎம்டி வெஹிக்கிள். ஸோ ஏஎம்டி வெஹிக்கிள் பொறுத்த மட்டும் கிளச் ஆஸ் வெல் அஸ் கியர் மேனேஜ்மெண்ட் இருக்காது. ஜஸ்ட் ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரைட் லெக்கில் அவங்க ஆக்சிலேட்டர் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஃப்ளைஓவரில் மேலே ஏறும்போது அவங்க கிட்ட மெயினாக சொல்லியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் மேனேஜ்மெண்ட். அவங்க ஃப்ளாட் ரோட்டில் ஒரு 40 ஸ்பீடில் போகிறாங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற வெஹிக்கிள்ஸுக்கு அந்த ஸ்பேஸை அவங்க கால்குலேட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளைஓவர்லேயும் அவங்க 40லே தான் மேனேஜ் பண்ணணும். ஸோ அதுதான் நான் மேம் கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்பீட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லேன் ஃபார்மேஷன், ஸோ பர்ஃபெக்டான லேன் ஃபார்மேஷன் இருக்கணும். லெஃப்ட் லேன், மிடில் லேன் ஒரு ரைட் லேன். ஃப்ளாட் ரோட்டில் மட்டும் இல்லை, ஒரு ஃப்ளைஓவர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக லேன் ஃபார்ம் பண்ணி தான் மூவ் பண்ணணும். இப்போ இந்த ஃப்ளைஓவர் நம்ம இப்போ ரீச் ஆகும். அதே மாதிரி நம்ம ஃப்ளைஓவர் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கரெக்டான ஒரு லேன் சூஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் இப்போ இந்த கத்திப்பரா ஃப்ளைஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு சர்வீஸ் லேன் போகும். அதாவது போரூர் அந்த சைட் போகிறதுக்கு ஃப்ளைஓவருக்கு கீழே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் லேன் எடுத்துக்கணும். சின்ஸ் வி ஆர் மூவிங் ஆன் அ ஃப்ளைஓவர், நம்ம மிடில் லேன் ஒரு ரைட் லேனில் மூவ் பண்ணணும். அந்த டைவர்ஜிங் பாயிண்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த டைவர்ஜிங் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது மேலே அந்த போர்டு நீங்கள் பார்க்கலாம், பூந்தமல்லின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த பாயிண்டில் இப்போ இந்த கேப் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணியிருக்காரு. ரைட்லேருந்து லெஃப்ட்டில் போனார், அப்படி போகக்கூடாது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளோட லேனை ஃபார்ம் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணணும். ஸோ கரெக்டாக மிடில் லேனில் நம்ம வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைஓவர் மேலே போகும்போது ஃபுல் லெஃப்ட் லேனில் வந்துக்கலாம். இந்த ஃப்ளைஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் கோயம்பேடு. ஸோ எப்பயுமே எந்த ஒரு ஃப்ளைஓவர் போட்டிருந்தாலுமே அதில் 2-3 என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு அப் ஹில் ஆஸ் வெல் அஸ் டவுன் ஸ்லோப் இது மட்டும் தான் இருக்கும். பட் இந்த கத்திப்பரா ஃப்ளைஓவரில் ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்கும், எக்ஸிட் பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட். ஸோ இந்த என்ட்ரி பாயிண்ட் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வெஹிக்கிள்ஸ் வரும். அப்புறம் நம்ம லெஃப்ட் லைனில் மூவ் பண்ணும்போது அந்த வெஹிக்கிள்ஸை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஸோ மூவ்மெண்ட்லேயே தான் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த என்ட்ரி பாயிண்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இங்கேருந்து வெஹிக்கிள்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் வி ஆர் கோயிங் டு மூவ் டுவர்ட்ஸ் த சிட்டி, சென்னை சிட்டி உள்ள போகிறதுனால நம்ம இப்போ வர எக்ஸிட் பாயிண்ட் எடுக்கணும். ஸோ இந்த எக்ஸிட் பாயிண்ட் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம லெஃப்ட் லேன் எடுத்துக்கணும். ஸோ இங்கே ஒரு மர்ஜிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம கரெக்டாக பார்த்துட்டு தான் வி ஷுட் மேக் அ லெஃப்ட் கர்வ். ஸோ இங்கே நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம் அப்படின்னா ரைட் இண்டிகேட்டர், இந்த வெஹிக்கிள் போனோம் ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கணும். சின்ஸ் வி ஆர் மூவிங் ஆன் லெஃப்ட் சைட், லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுக்கணும் இந்த இடத்துல. ஸோ இந்த பாயிண்டில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆக்சுவலாக. நவ் வி ஆர் மூவிங் ஆன் அ ரேம்ப். ஸோ இந்த ரேம்பில் மூவ் பண்ணும்போது ஸ்டீரிங் கண்ட்ரோல் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கணும். மேம் கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு ஜென்டில் ஹோல்டிங்காக இருந்தால் போதும், ரொம்பவும் ஷேக் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த கர்வ் முடிகிற வரைக்கும் அவங்களோட ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஹோல்டில் தான் இருக்கணும், அதே பொசிஷனில் இருக்கணும். ஸோ ரோடு அனலைசேஷன் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி தான் மூவ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு கர்வில் வெஹிக்கிளை கரெக்டாக பேலன்ஸ் பண்ண முடியும். பேலன்சிங் ஆஃப் த வெஹிக்கிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ கிராஜுவலாக ஸ்ட்ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைஓவர் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னும் இந்த ஃப்ளைஓவர் முடியலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா we are moving on a down slope. இந்த டவுன் ஸ்லோப்பில் மூவ் பண்ணும்போது நமக்கு பக்கத்தில் இதுவும் அந்த ஃப்ளைஓவரோட கனெக்டிவிட்டி ரோடு தான். ஸோ அவங்க வந்து மர்ஜ் பண்ணுவாங்க. அப்படி அவங்க மர்ஜ் பண்ணும்போது அந்த வெஹிக்கிள்ஸோட ஃப்ளோ நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். டவுன் ஸ்லோப்பில் வரும்போது கொஞ்சம் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி தான் வரணும்னு சொல்லியிருக்கேன். ஸ்டீரிங்கை ஸ்டடியாக ஹோல்டு பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே கரெக்டாக பார்த்துக்கிறாங்க, அந்த சைட்லேயும் ஒரு வெஹிக்கிள்ஸோட ஃப்ளோ பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ளைஓவரில் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க மேனேஜ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ளைஓவர் கிண்டி ஃப்ளைஓவர். ஸோ கிண்டி ஃப்ளைஓவர் பொறுத்த மட்டும் ஜஸ்ட் அப் ஹில் அண்ட் டவுன் ஸ்லோப் இந்த விஷயம் தான் இருக்கும். ஸோ டுடே செப்டம்பர் 1 அப்படின்றதுனால பஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு பிகினர்ஸ் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் எம்டிசி பஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக தான் ட்ரைவ் பண்ணுவாங்க. பட் அவங்களோட ஃப்ளோ ஆஃப் ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ இவருமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் லெஃப்ட்டில் திரும்புறதுக்கு ஃபுல் ரைட்டில் வர வேண்டிய அவசியமே இல்லை. அவர் மிடில்லே போயிருக்கலாம். பட் அவர் ஃபுல் ரைட்டில் வந்து லெஃப்ட் எடுக்கும் போதெல்லாம் தான் நம்ம இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் அப்ளை பண்ணணும். இப்போ இந்த 2 வீலர் ஸ்லோ பண்ணுறாரு பாருங்கள். பிகாஸ் அவருக்கு இந்த இண்டிகேட்டர் தெரியாது, ஏன்னா அவர் பேரலாக இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி அவங்க ட்ரைவ் பண்ணும்போதெல்லாம் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். நவ் ஷி இஸ் கோயிங் டு மூவ் ஆன் கிண்டி ஃப்ளைஓவர். ஸோ இப்போ பஸ் ஸ்டாப் ஓப்பன் ஆகிடுச்சுன்றதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸோட மர்ஜிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ இதையும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இது வழியாக தான் வெஹிக்கிள்ஸ் வரும். ஸோ அப்படி வரும்போது நம்ம கரெக்டாக ஸ்லோ பண்ணிக்கணும். இங்கே எந்த லொக்கேஷன்லேயும் வெஹிக்கிள்ஸ் வருதுன்றதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ அதான் மேம் கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா we are moving on a Gindi flyover here.
ஸோ ஸ்பீடை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஷீ இஸ் மேனேஜிங் த ஸ்பீட். லேன் கரெக்டாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்டீரிங் கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக இருக்குது. ஜஸ்ட் அவங்க லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட்டில் வர வேண்டிய சுச்சுவேஷனில் மட்டும் தான் லெஃப்ட் மிரர் பார்க்கணும், ரைட் மிரர் பார்க்கணும். தென் பர் மினிட்டுக்கு மட்டும் 3 to 4 டைம்ஸ் மட்டும் பார்த்தா போதும்னு சொல்லியிருக்கேன். மற்றபடி 99.99% அவங்களோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் தி ரோட்டில் தான் இருக்கணும். ஸோ இந்த ரோட்டில் மூவ் பண்ணும்போது ரைட்டில் போகிற வெஹிக்கிள்ஸ் அவங்களோட லேனுக்குள்ளே வருவாங்களா மாட்டாங்களான்றதை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும். ஸோ ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டீரிங் கிராஜுவலாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டெடியாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கான்ஃபிடென்ட் டிரைவ் இருக்கணும் அண்ட் கேப் ஃபில்லிங் இருக்கணும். ஃப்ரண்ட்டில் போகிற வெஹிக்கிளுக்கும் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேப் ஃபில் பண்ணி தான் மூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல. ஸோ நம்ம கேப் லைட்டாக லீவ் பண்ணோம்னா தான் ரைட் அண்ட் லெஃப்ட்டில் இருக்கிற வெஹிக்கிள்ஸ் உள்ள இன்சர்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி ஃப்ளைஓவர் மேலே ஏறும்போது ஸ்பீடை மேனேஜ் பண்ணிக்கணும். கீழே இறங்கும் போது ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நீங்கள் எல்லா வெஹிக்கிளுமே பார்க்கலாம், அவங்களோட ரியர் டெயிலெலாம் பிளிங்க் ஆகும். அதோட அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்லோ பண்ணி தான் மூவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இப்போ ரியர் டெயிலாம்லாம் பிளிங்க் ஆகுது பாருங்கள். ஸோ அப்போ நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும்னு அர்த்தம். ஏன்னா அப்போ தான் கண்ட்ரோல் கிடைக்கும். ஸ்பீட் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ viewers, I hope you like this video. From this video, we get an opinion how we are training the clients and how the clients are getting trained from city car trainers. Always need your support. Kindly subscribe பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாருக்கு டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் சிட்டி கார் ட்ரெயினர்ஸ் அப்ரோச் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.